பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் எல்லா காரியங்களிலும் தினமும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஜெகவா நிசி என்பது அவருடைய நாமம். ஸோ நாம் எல்லா காரியங்களும் தொடர்ந்து எப்போதும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் வெற்றி சிறக்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நம்ம அன்பு கூறுகிற இயேசுவாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் ஜெயித்து கொண்டு தான் இருப்போம். இந்த நாளிலே வாட் வி நீட் டு டூ என்பதை அறிந்து தெளிவாய் புரிந்து நாம் அப்படியாக செய்து ஜெயிக்க போகிறோம். ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய ஜெகவா நிசிக்கு இருதயத்தின் ஆழத்தினது நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். ஸோ கர்த்தர் ஹவு அவர் லார்ட் இஸ் லீடிங் அஸ் ஆன் டெய்லி பேசிஸ் என்பதைத்தான் இன்று பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, கர்த்தர் நித்தமும் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று பார்ப்போமானால், நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி அவர் நடத்துகிறார். ஸோ ஆத்மாவை திருப்தியாக்குறதுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் தான் நம்முடைய ட்ரினிட்டி காட், ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ வேத வசனமாகிய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகமும் பிதாவாகிய தேவனுடைய திட்டமும் தான் நம்மை நேர்வழியாய் எலியேசரை நடத்தினது போல இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது. ஆகவே நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர் நம் ஆத்மாவை திருப்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால், நம்மை திருப்தியாய், ஆத்மாவை திருப்தியாய், எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். நம்பர் 2, கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார். நம் தாழ்ச்சி அடையாதபடிக்கு நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீத 23:1 வாசிக்கிறோமே. அப்படியாக நம்மை புல்லுள்ள இடங்களிலே அவர் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் நண்டிலே, சமாதானம் தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருக்க முடியாது நம்மை நடத்துகிறார். நம்மை புல்லுள்ள இடங்களிலே நாம் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஸோ நன்மையும் கிருபையும் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்பர் 3, தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நாம் கட்டப்படும்படியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஸோ நம்மோடு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர், தலைமுறையாய் நாம் கட்டுகிற வேலையை, நாட்டுகிற வேலையை செய்யும்படியாய் நம்மையும் நம் தலைமுறைகளையும் கர்த்தர் அப்படியாக கட்டுகிற வேலையை, நாட்டுகிற வேலையை செய்து வளர்ச்சிக்கு நேராய், செழிப்புக்கு நேராய் நடத்தி கொண்டு வருகிறார். நம்பர் 4, நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னாலே காக்கும். ஸோ நாம் தேவ நீதியை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே சுகவாழ்வை நமக்கு கொடுத்து நல்ல ஹெல்தி லைஃபை நாம் லீட் பண்ணும்படியாய், நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து கரிசனை உள்ள தேவன் நம்மை எல்லா நாட்களிலும் எல்லா நொடிகளிலும் நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படியாய், நமக்கு சுகவாழ்வை கொடுத்து தேவ நீதியும் நமக்கு முன்பதாக கடந்து போகும்படியாய், நமக்கு பின்னாக கர்த்தருடைய மகிமை நம்மை காக்கும்படியாய், பாதுகாப்பான வழியிலே கர்த்தர் நமக்கு சுகவாழ்வை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். நம்பர் 5, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஓய்வு நாள்களை கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி அதை மைமைப்படுத்துவோமானால், தேவ பிரசனத்தை, தேவ சமூகத்தை எங்கிருந்தாலும் ஓய்வு நாளை தேவனுடைய நாள் என்று மனமகிழ்ச்சியாக எண்ணி தேவனுடைய மகிமையை தேவனுக்கு செலுத்தி கொண்டு இருக்கிற நாம் தொடர்ந்து நம்மை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஸோ நாம் சாதாரண பொசிஷனில் இல்லை, நம்மை வாளாக்காமல் தலையாக்கும்படியாய், கீழாக்காமல் மேலாக்கும்படியாய், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நம்மை பூமியின் சகல தேசங்களிலும் மேன்மையாக வைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே ஓய்வு நாளை தேவனுடைய நம் மகிமைக்கென்று நான் செலவிடும்படியாய் நம்மை நடத்துகிறார். நம்மை வாளாக அல்ல, தலையாக, கீழாக அல்ல, மேலாக வைக்கும்படியாய், மேன்மையான இடத்திலே வைக்கும்படியாய் கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடங்களில் நாம் கால்கள் நிற்கும்படியாய்
கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே தொடர்ந்து நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்தி நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஏசாயா 8:18 படியாக நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் we will become a signs and wonders for God's glory என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக தொடர்ந்து நடத்தி நம்மையும் நம் பிள்ளைகளையும் தொடர்ந்து தலைமுறையாய் மகிழ்விப்பார். அவரோடு கூட சேர்ந்து நாமும் மகிழ்வோம், கர்த்தரும் மகிழ்வார். ஆகவே God bless you all. Amen.